ஸ்மோக்கிங் இஸ் அசோசியேட்டட் வித் சம் சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். சில பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சு டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட் குடித்தா தான் பாத்ரூம் போக முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து காலையில் நான் குடிக்கிற ஃபஸ்ட்டு டீ கூட ஒரு ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு அந்த டேவே ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. சில பேர் வந்து மிடில் ஆஃப் த டேயில் போய் எங்கள் பாஸ் திட்டுறாரு 11 மணிக்கு போய் ஒரு தம்மை போட்டு வந்தால் தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்தந்த டயத்தில் தான் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வாட் யூ கேன் ட்ரை இஸ், பெரும்பாலும் இது ஸ்மோக்கிங்கில் 2 கேட்டகரி ஆஃப் குவிட்டிங் சொல்லுவாங்க. ஒன்று கோல்டு டர்க்கின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கட்டிங் டவுன் சொல்லுவாங்க. கோல்டு டர்க்கினா என்னென்னா, ஸோ தட் யூ ஷுட் ரிமெம்பர். லங் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா மேக் ஷுர் தட் த டீம் தட் இஸ் ட்ரீட்டிங் யூ, உங்களை ட்ரீட் பண்ணுற டீமில் ஒரு சர்ஜன் இருக்காரா, ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இருக்காரான்றதை மேண்டேட்ரியாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட் ஃபார் யுவர் க்யூர். இப்போ நம்ம ஸ்டேஜ் பார்த்தாச்சு, ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். அதை பற்றி மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நீங்கள் டயக்னோஸ் பண்ணுற ஊரை பொறுத்து உங்களுடைய க்யூர் ரேட் மாறும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது இல்லையா? ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த லங்கில் கேன்சருக்கு ஆப்ரேட் பண்ணுற எக்ஸ்பர்டைஸ் வந்து சின்ன சின்ன ஊர்களில் ரொம்ப இருக்காது. இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு, யூட்ரஸ் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் கூட அதை ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஆனால் லங் கேன்சருக்கு ஆப்ரேட் பண்ணுற ஃபெசிலிட்டி எல்லா ஊர்கள்லேயும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஊரில் நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஊரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் தெர் இஸ் நோ சர்ஜன் அவைலபிள், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு ரேடியேஷன் கொடுத்துடலாம், கீமோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்க கொடுக்குற சஜஷன் கரெக்டு. ஆனால் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு சர்ஜரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கிற, எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஒரு டீமை முதல்ல நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு, சர்ஜரி ஃபீஸிபிளான்றதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கன்சிடர் பண்ணிவிட்டு முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் இன்னொரு ஊரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னாலும், சர்ஜரிங்கிறது 1 டே ட்ரீட்மெண்ட் தானே. ஒரு நாள் சர்ஜரி பண்ண போகிறீங்க, 2 வாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்க. பட் இட் இன்க்ரீசஸ் த சான்சஸ் ஆஃப் யுவர் க்யூர். ஸோ தட் யூ ஷுட் ரிமெம்பர். லங் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா மேக் ஷுர் தட் த டீம் தட் இஸ் ட்ரீட்டிங் யூ, உங்களை ட்ரீட் பண்ணுற டீமில் ஒரு சர்ஜன் இருக்காரா, ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இருக்காரான்றதை மேண்டேட்ரியாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்டு ஃபார் யுவர் க்யூர். இப்போ நிறையா பேஷண்ட்ஸுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு டாக்டர் பார்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, இதை பற்றி செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது நல்லதா கெட்டதா, எடுக்கிறதுனால நமக்கு இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, இல்லை கன்ஃபியூஷன் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எங்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு இப்போ நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம், சொன்னதுக்கப்புறமா பேஷண்ட்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ தான் கோவிடுக்கு அப்புறம் எந்த ஒரு நாளும் எந்த டாக்டர்னாலும் நீங்கள் டெலிஃபோனிக் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். எல்லா கன்சல்டேஷனையும் ஒரு 4 days 5 daysக்குள்ளே முடிச்சுக்கோங்க. டேக் ஆஸ் மெனி ஒப்பீனியன்ஸ் ஆஸ் யூ வாண்ட். ஒரு 4 நாள் 5 நாளைக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணுறது. இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்து 1 வாரம் கழித்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த மாதிரி பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒன்றும் என்ன தெரியும், உங்களுக்கு ஒன்றும் என்ன தோணும், என்னென்னா அவங்களுக்கு ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம கீமோ சொல்லியிருக்காங்க, இப்போ ஃபஸ்ட்டு இது ஆரம்பிச்சது ரைட்டாக தப்பா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கு தெரியும். பட் நீங்கள் அந்த கன்சல்டேஷனை முடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் இதே தான் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. தட் இஸ் வை வி சஜஸ்ட் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், வாட் எவர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தட் யூ வாண்ட், எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எல்லாத்தையும் முன்னாடி முடிச்சிருங்க. ஆரம்பித்த பிறகு 10 தடவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கலாம். ரைட். இப்போ உள்ளதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், டயட்டிங் கருத்து ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டான விஷயம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் எப்படி விடுறது அப்படிங்கிறது. ஸ்மோக்கிங் விடுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன தான் 20 வயசில் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும், ஒரு 40 வயசு 45 வயசு மேலே ஆகும்போது அவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உடம்பு ஒத்துக்கலன்னு சொல்லி தானாக விட்டுறாங்க. ஆனால் இந்த 20 வருஷம் நீங்கள் ஸ்மோக் பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா, அதோடைய எஃபெக்ட்டு அடுத்த 40 வருஷத்துக்கு உங்கள் உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஸோ ஸ்மோக்கிங் விடணும் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது எதுக்காகனா, எந்த வயசில் உள்ளவங்களுக்குன்னா, 40 வயசு ஆளுங்களை பற்றி நான் பேசலை, 25 வயசில் உள்ளவங்களுக்கு 30 வயசில் உள்ளவங்களுக்கு தான் ஸ்மோக்கிங் விடுறது எப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்மோக் பண்ணுறதை விட போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல எல்லார்ட்டையும் சொல்லிடணும். இது எதுக்குடா எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஒரு ஸ்மோக்கிங் பண்ணீங்கன்னா உங்களை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஐ எம் கோயிங் டு குவிட் ஸ்மோக்கிங்னு சொல்லி உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் சொல்லணும்,
உங்கள் ஒர்க் பிளேஸில் சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லணும். ஸோ யூஸ்வலாக நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் எந்த நேரத்தில் இருப்போம்? ஒன்று வீட்டில் இருப்போம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம். இவங்க எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிடணும், நான் இன்னிலேருந்து ஸ்மோக்கிங்கை விட போகிறேன்றதை டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ தட் தே வில் பி பார்ட் ஆஃப் யுவர் எஃபோர்ட். நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்மோக் பண்ண போகும்போது, ஏய் நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னால் திரும்ப ஏன்டா இங்கே வந்து நின்றுருக்கேன்னு அவங்க கேட்கணும். அந்த ஒரு டெம்டேஷன் வருது இல்லையா? அந்த டெம்டேஷன் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால், அந்த ஒரு 10 நிமிஷம் டெம்டேஷன் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அந்த சிகரெட்டை நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. ஸோ யூ ஷுட் இன்ஃபார்ம் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யுவர் வெல் விஷர்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு குவிட் ஸ்மோக்கிங். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, பெரும்பாலும் இது ஸ்மோக்கிங்கில் 2 கேட்டகரி ஆஃப் குவிட்டிங் சொல்லுவாங்க. ஒன்று கோல்டு டர்க்கின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கட்டிங் டவுன் சொல்லுவாங்க. கோல்டு டர்க்கின்னா என்னென்னா, ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறது, அதுக்கப்புறம் இனிமேல் நான் பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிச்சிட்டோம்ல, 10 சிகரெட் ஆக்கிறது, அப்புறம் 5 சிகரெட் ஆக்கிறது, இப்படி குறைச்சி குவிட் பண்ணுறது. ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ், கோல்டு டர்க்கி ஆக்சுவலி ஒர்க்ஸ் குட் ப்ரொவைடட் யூ ஹேவ் த வில் பவர் டு டூ தட். ஸோ ஆல்கஹால் சடனாக விட்டுற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தான் விடணும். ஆனால் ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் சடனாக விடுறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ஸோ யூ கேன் போல்ட்லி குவிட். இன்னையோட ஒரு நாளைக்கு 20 சிகரெட் பிடிக்கிற ஆளாக இருந்தாலும், இன்னையோட நான் ஒரு சிகரெட் பிடிக்க மாட்டேன் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா, அதனால் உங்களுக்கு எந்த வித ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அந்த கிரேவிங்ஸ் வரும் இல்லையா? இப்போ சிகரெட் விட்டதுக்கப்புறம் என்னென்னா, ஸ்மோக்கிங் இஸ் அசோசியேட்டட் வித் சம் சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். சில பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சு டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட் குடித்தா தான் பாத்ரூம் போக முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து காலையில் நான் குடிக்கிற ஃபஸ்ட்டு டீ கூட ஒரு ஸ்மோக் பண்ணால் தான் எனக்கு அந்த டேவே ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. சில பேர் வந்து மிடில் ஆஃப் த டேயில் போய் எங்கள் பாஸ் திட்டுறாரு, 11 மணிக்கு போய் ஒரு தம்மை போட்டு வந்தால் தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்தந்த டயத்தில் தான் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வாட் யூ கேன் ட்ரை இஸ், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வாயில் போட்டு நீங்கள் மென்னுக்கலாம். அது பபிள் கம்மாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த டயத்தில் அந்த டெம்டேஷனை நீங்கள் தாண்டணும். ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பயங்கரமாக ஒரு அர்ஜி வரும், இப்போ நான் ஒரு சிகரெட் பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த டயத்தில் நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் தான், ஒரு 10 நிமிஷம் உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அர்ஜி போயிடும். அந்த அர்ஜி போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுன்ற ஃபீலிங்கே வராது. திரும்ப திடீர்னு அப்படியே பளிச்சுன்னு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு அர்ஜி வரும். ஒன்ஸ் அகைன் அதே டயத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ், இந்த டெம்டேஷன் வரும்போது இது பண்ணலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கஷ்டம் 10 நிமிஷம் தான்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த அர்ஜி வரும்போது, அந்த கிரேவிங் வரும்போது உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த 10 நிமிஷம் தாண்டினா அடுத்த 4 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீ. ரிமெம்பர் தட்.